அதிர்ச்சியில் உறைந்தவன் கிளிப்பிளிக்குச் சொன்னது போல் எவ்வளவோ சொன்ன பிறகும் இந்த அப்பா அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கிறாங்க. அவங்க பார்க்குற பொண்ணை அவங்களே கட்டட்டும். இந்த தரகர் வேறு கூலிக்கு ஆசைப்பட்டு மாரடிக்கிறார் போல. எங்கே தான் பொண்ணுங்க வரிசை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு தெரியல. புது தெருவுக்குள் நுழைந்த பெரியவர் வரதராஜன் வீடு எது என்றதும் அந்த சிறுமி இதுதான் ராஜா மாமா, உங்களை தேடி ஒரு தாத்தா வந்திருக்காங்க. தன்னுடைய ஸ்பீக்கர் குரலில் அழகாக பாடிவிட்டு செல்ல கதவு திறக்கப்பட்டது. தரகர் வீட்டையே பார்த்து நிற்க, வாங்க பெரியவரே, ஏன் அப்படி நின்றுட்டீங்க? அவர் கேட்க, 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இறந்து போயிட்டதா ஒரு தம்பி சொன்னானே. அப்படியா? நான் இறந்து போய்விட்டேன் என்றா? ஆமாம். தரகர் கூற, அவன் எப்படி இருந்தான்? அடையாளம் கூறவும், இந்த பயல்தான் இந்த வேலை மனதுக்குள் நினைத்து கொண்டார். அவன் என் பையன்தான். காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெத்தவங்க கடமை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்கிறான். சரி பெரியவரே, பொண்ணு வீடு எதுவும் வந்ததா? அவர் புகைப்படங்களை காட்ட பார்த்து கொண்டே வந்தவர் அந்த படத்தையே பார்த்தார். இந்த பொண்ணு ME முடிச்சிருக்கா, கை நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா. பெயர் என்ன? ஆஷா. நீங்கள் எதிர்பார்க்குற டவுரி கிடைக்காது. இருக்கட்டும், பையன் வரட்டும், பதில் சொல்கிறேன். தரகர் கிளம்பிவிட அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தார் வரதராஜன். மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்து விட்டது. சாலையோரங்களில் தேங்கி நின்ற மழை நீரில் வாகனங்கள் கைவரிசை காட்ட சலப் சலப் என நீருடன் சேற்றையும் வாரி இறைத்தது. வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி கொண்டிருந்தவள் நேற்று நடந்த ஆன்லைன் நேர்காணலில் தேர்வாகிவிட அனைத்து அசல் மற்றும் நகல் சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு மழைநீர் வழிந்த சாலை வழியே வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். நாய் ஒன்று குறைத்தவாறு அவளை நோக்கி ஓடிவர அதனிடம் இருந்து தப்பிக்க கீழே கிடந்த கல் ஒன்றை எடுக்க அது கண்டு ஓடிய நாயை பார்த்து அந்த பயம் இருக்கட்டும் என்று சிரித்து கொண்டே நடந்தாள். மனிதர்களுக்குத்தான் அவள் மீது இரக்கமில்லை என்றால் இந்த இரும்பு வாகனங்களுக்குமா இரக்கமில்லை? அதை ஓட்டி வருவது யார்? மனிதன் அல்லவா? வேகமாக வந்த அந்த கார் வந்த வேகத்தில் தேங்கி நின்ற சலப்பென பாய அந்த அவள் சேற்று நீர் வழிந்தது. சகதி தண்ணீரை துடைக்க கையை தூக்கியவள் தூக்கிய வேகத்தில் அந்த கார் கண்ணாடி மீது அதை வீசி எறிந்தாள். கிளிங் என்ற ஓசை ஓட்டியவனுக்கு கேட்டிருக்க வேண்டும். வேகமாக வண்டியை ஒதுக்கியவன் அவளை நோக்கி கோபமாக இறங்கி வந்தான்.